அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல். அருமையானவர்களே, மரணம் என்பது இவ்வுலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எந்த உயிரினமும் நான் இந்த உலகத்திலிருந்து மரணம் அடைய மாட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மரணம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதை நாம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. அதே சமயத்திலே நம்முடைய இரத்த பந்தங்களிலோ, நமது சொந்தங்களிலோ, நமது நண்பர்களிலோ, நமது அண்டை அயலார் வீட்டார்களிலோ அல்லது நமது மஹல்லாக்களிலோ யாரேனும் ஒருவர் இறந்து விட்டால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இறந்து விட்டால் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வது ஒரு சுன்னத்தான அமலாக நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒரு மனிதன் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறானோ, கலந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹினுடைய புறத்திலே எந்த அளவிற்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹினுடைய வாக்குறுதி, அல்லாஹினுடைய நம்பிக்கை, இவ்விரண்டுகளும் ஒரு மனிதன் உறுதிமிக்கவராக இருக்கிறார் என்று சொன்னால், அது மட்டுமில்லாமல் அல்லாஹினுடைய அருள் வளங்களில் நன்மையை நாடியவனாய் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வான். அப்படி கலந்து கொள்கிற பொழுது இறைவன் மீது நம்பிக்கை, இறைவனுடைய படைப்பினங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இறைவனுடைய அருள் வளங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக கல்விலே வைத்தவனாய் ஜனாசாவில் கலந்து கொள்கிற பொழுது அந்த மனிதன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உயர்ந்த நன்மைக்கு சொந்தக்காரராக ஆக்குகிறான். ஜனாசாவில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த ஜனாசாவை போய் பார்த்துட்டு உடனே வந்தால் அந்த நன்மை கிடைக்காது. அந்த ஜனாசா வீட்டாரோடு அமர்ந்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவை சுமந்து சென்று அந்த ஜனாசாவை கபரிலே அடக்கம் செய்கிற வரை எந்த ஒரு மனிதன் ஜனாசாவோடு இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு இரு கீராத் நன்மை பெற்று தரப்படுகிறது என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், இரு கீராத்துடைய நன்மைகள் என்று சொன்னால் என்னவென்று எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், உஹது மலை இருக்கிறது, அந்த உஹது மலை அளவு இறைவன் நன்மைகளை வாரி வழங்குகிறான். யாருக்கு என்று சொன்னால், ஜனாசாவினுடைய வீட்டாருக்கு சென்று அந்த வீட்டாரிடத்திலே அவர்களுக்கு ஆறுதல் கூறியவனாய், அந்த ஜனாசாவிற்கு துஆ செய்தவனாய், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து நிறைவு செய்து வருகிற வரை எந்த ஒரு மனிதன் அந்த ஜனாசாவினுடைய வீட்டாரோடு தமது நேரங்களை கழித்து துஆ செய்து விட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலே உஹது மலை அளவிற்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொட்டுகிறான் என்று சொன்னால், இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பாக இந்த அமல் இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் சில மக்கள் அல்லது பொதுவான சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒருவர் இறந்து விட்டால் ஏதோ போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் போகிறாங்களே தவிர, போய் தலையை காட்டிட்டு ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரமோ அந்த இடத்துல இருந்து விட்டு திரும்பி விடுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதிப்பது என்னவென்று சொன்னால், ஒருவர் இறந்து விட்டால் அந்த வீட்டாரை நோக்கி நீங்கள் புறப்படுகிறீர்கள் என்றால், அந்த இறந்து விட்ட மனிதரை அடக்கம் செய்து விட்ட பின்பு அந்த வீட்டார்களோடு
சென்று திரும்பி வருகின்ற வரை நீங்கள் உடன் இருப்பதினால் தான் இறைவனுடைய புறத்திலே இந்த அளவிற்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கிறது. ஆகையினால அருமையான நேயர் பெருமக்களே, நம்மோடு வாழ்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு கடைசி வரை இருப்பது என்பது ஏற்றமானதல்ல. எத்தகைய ஜனாசாவாக இருந்தாலும், நமக்கு எத்தகைய வேலை பளு இருந்தாலும் கூட அந்த நேரங்களை நாம் கொஞ்சம் ஜனாசாவினுடைய வீட்டாருக்காக வேண்டி ஒதுக்கிவிட்டு வந்தோம் என்றால் ஜனாசாவில் கலந்து கொண்ட நன்மையும் கிடைக்கிறது. அதே சமயத்திலே உஹது மலையளவு உயர்ந்த நன்மைகளையும் இறைவன் வாரி வழங்குகிறான் என்று கூறுகிறார்கள். ஆகையினால நாமும் நாளை மரணமாகிவிடப் போகிறோம். அப்போ நம்முடைய ஜனாசாவிற்கும் 4 பேர் வந்து நிற்கணும், நமக்காக வேண்டி துஆ செய்யணும், நம்முடைய அடக்கத்திலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு நாம் நடந்து கொள்கிற பொழுது நமக்கு அத்தகைய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த நற்பாக்கிய சாலைகளில் இறைவன் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.